கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மாலை வேளையிலும் நம்முடைய யெகோவா நீசி லா அசோசியேட்ஸ் மூலியமாக பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷனில் லாயர் டியூட்டி முடிந்து இந்த வேளையிலும் உண்டாகக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 957வது கர்த்தருடைய சத்தியத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தாம் சொன்னபடியே சாராளுக்கு செய்தருளினார். அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது முதிர்ந்தவர்கள், ஆனாலும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று. அது காலங்கள் கடந்து சென்றாலும், வயதுகள் மூப்ப நிலையை அடைந்தாலும், தேவனாகிய கர்த்தருடைய அதிசயம், அந்த வல்லமையான வார்த்தை சொன்னபடியே அவர்களுக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பைபிள் என்பது தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகள். அது கடந்த காலங்களில் நடந்த உண்மை சம்பவங்கள், நிகழ்காலங்களிலே நமக்கு தேவைப்படுகிற உபதேசங்கள், எதிர்காலங்களில் இந்த பூமி நியாயம் தீர்க்கப்பட போகிற நியாய தீர்ப்புகள், ஒரு நியாய பிரமாணங்கள். ஆகவே எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சொன்னதை தான் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதை தான் பைபிள் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு கூட பாருங்க, தாம் சொன்னபடியே மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் அவதரித்தார். சொன்னபடியே தேவனாகிய கர்த்தர் பிறந்து வளர்ந்து அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய சுவிசேஷங்களையும் இந்த பூமியிலே செய்து, தாம் சொன்னபடியே சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து, அவர் சொன்னபடியே நமக்கு தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியாய் இந்த பூமியிலே இருந்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த பூமியை நியாயம் தீர்க்க நீதிபரராய் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் மனுக்குலத்தை நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு வரப்போகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே எல்லாமே அவர் சொன்ன வார்த்தைகள். வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56ல், தாம் சொன்னபடியே இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை தருவதோடு மோசே மூலம் நல்ல வார்த்தைகளை அவர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு வார்த்தைகள் கூட தவறி போகலை. பைபிளில் ஏராளமான அற்புதங்கள், வாக்குத்தத்தங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்தருளினார். இன்றைக்கும் அநேக வசனங்களை இந்த வேதத்திலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் ஒன்று கூட தவறாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். சங்கீதம் 111:7, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாமே உண்மையானவைகள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய கிரியைகள் சத்தியம் மட்டும் கிடையாது, எல்லாமே நியாயமானவைகளாக இருக்கும். எந்த காலகட்டத்திலும் எந்த மனிதனாலும் அது குற்றப்படுத்த முடியாத ஒரு நியாயமான சத்தியங்களாய் பைபிள் இருக்கும். ஆகவே எசேக்கியேல் புஸ்தகம் 12:25 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், அது தவறாது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்தும் போகாது, ஒழிந்தும் போகாது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21:33. அவருடைய கிருபை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வானத்தில் இருக்கிறது. அவருடைய சத்தியம் மேக மண்டலங்களின் பரியந்தம் எட்டுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அவருடைய கிருபைகளை என்றென்றைக்கும் நான் பாடிக்கொண்டிருப்பேன், அவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாய் அறிவிப்பேன். அவர் எப்படி ஆண்டவருடைய உண்மைகளையும் வசனங்களையும் தலைமுறை தலைமுறையாக நான் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அவர் வாயால் தாவீது சொன்னாரோ, தேவன் அவனுக்கு கைமாறாக தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு சந்ததியில் ராஜாக்கள் தோன்றும்படியாய் அவனுடைய சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே மனிதனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தெய்வமும் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:8 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார் என்ற சத்தியங்களை பார்த்தோம். நமக்கும் அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறார். அதன் பேரில் அவர் கடாட்சமாவார். கர்த்தர் சொன்னபடியே நமக்கும் அற்புதங்களை செய்தருளுவார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்ற ஒரு பயபக்தியோடு
இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்தில் வேறொரு தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.